40 வயசு ஒரு பெரிய மனுஷனுக்கும் 12 வயசு ஒரு சின்ன பொண்ணுக்கும் இடையில ஒரு காதல் வந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே என்னடா இப்படி எல்லாம் ஒரு படம் எடுப்பாங்கன்னு தோணுது இல்ல. ஆனா உண்மையிலேயே 1997ல இதே கான்செப்ட வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பேரு தான் லோலிட்டா. ஆட்ரியன் லைனுங்கிற அந்த டைம்ல அமெரிக்காவில ரொம்பவே ஃபேமஸ் ஆர்ந்த ஒரு டைரக்டர் தான் 1955ல வந்த ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை நம்பி இந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படம் எடுக்கப்பட்ட நேரத்துல இந்த படத்தோட பட்ஜெட் $62 மில்லியன். இந்தியன் ரூபிக்கு கன்வெர்ட் பண்ணா ஒரு 520 கோடி. அடேங்கப்பா, அப்பவே 520 கோடி. படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் வசூல் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1 கோடி. போட்டது 500 கோடி, எடுத்தது 1 கோடி. இந்த அளவுக்கு படம் ஃபிளாப்பான்னு கேட்டா அந்த அளவுக்கு அந்த படம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. எஸ், இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அமெரிக்கா, யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் மாதிரியான பெரிய பெரிய நாடுகள் இந்த படத்தை பேன் பண்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கதை தான். அப்படி என்னதான் இந்த படத்தோட கதையில பிரச்சனை இருக்கு? இந்த படத்தோட மைய கருத்து நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கு? இது மாதிரியான பல கேள்விகளுக்கான விடைய இந்த படத்தோட எண்டிங்ல நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ இதுதான் என்னோட முதல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோங்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு, நான் சொல்ற விதம் உங்களை கதைக்குள்ள கூட்டிட்டு போதா இல்லையாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சோ பலவல்ல பேசாம நான் உங்க அஜய் கோவிந்த், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஜி எக்ஸ்பிளைன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு அழகான கிராமத்துல ஒரு கார் போறதை காட்டுறாங்க. இந்த கதை 80sல நடக்கிறதுனால கொஞ்சம் பழங்காலத்து கார்களை தான் இந்த படம் முழுக்கவே காமிச்சிருப்பாங்க. இப்படி அழகா போயிட்டு இருக்கிற கார் திடீர்னு ஒரு இடத்துல தடுமாற ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த கார் ஓட்டுறவரோட முகத்தை காட்டுறாங்க. மூஞ்சி ஃபுல்லா ரத்தத்தோட ரொம்பவே டயர்டா அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பக்கத்து சீட்ல ரத்தம் படிஞ்ச ஒரு கன்னும் வச்சிருக்காரு. கையில ஒரு கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ஸ்லைட் பின்ன வச்சுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதுல இருந்தே பச்சையா தெரியுது தலைவன் யாருக்காகவோ யாரையோ போட்டு தள்ளிட்டு டயர்டா கார்ல போயிட்டு இருக்கான்னு. இப்ப திடீர்னு எதிரில ஒரு ட்ரக் வர அந்த நேரம் பார்த்து தலைவன் டயர்ட்ல கண்ண மூட கடைசியில இந்த ட்ரக் காரனை எப்படியோ சமாளிச்சு அந்த கார் மேல மோதாம போயிடுறான். ட்ரக் போனதுக்கு அப்புறம் தான் இவர் கண்ணியை திறக்கிறாரு. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரிய வருது, இவர் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு என்னடா மன கஷ்டம் பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. அது வேற யாரோடதும் கிடையாது, இவரோடது தான். ஹாய், என்னோட பேரு ஹம்பர்ட். நான் ஒரு ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 40 வயசு ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு கல்யாணங்கிறது ஆகல. இதுக்கு காரணம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறது இல்ல, நான் சின்ன வயசுல நேசிச்ச ஒரு பொண்ணுக்காக. என்னோட சின்ன வயசுல முறை அவளை நான் பார்க்கும் பொழுது இவ தாண்டா இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு ஒய்ஃப்ங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அவளும் ஒரு கட்டத்துல என்ன திரும்பி பார்த்தா அந்த பார்வையால என்னோட உடம்புக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தோணுச்சு. இதனாலேயே அவ எங்கெங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் தேடி போக ஆரம்பிச்சேன். அவ செய்யற ஒரு சில விஷயங்களை வித்தியாசமா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுவே எங்க 2 பேருக்குள்ள ஒரு புரியாத ஃபீலிங்கை ஏற்படுத்தி கடைசியில நாங்க காதலிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அவளோட அழகாலையும் அவளோட காதலாலையும் இதுவே இந்த ஜென்மத்துல போதும்னு நினைச்சு மயங்கி போன எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் ஒரு மர்ம காய்ச்சலால நான் ஆசைப்பட்ட இந்த ஜென்மத்துல இவளே போதும்னு நினைச்ச என்னோட உயிருக்கு மேலான என்னோட காதலி இறந்து போயிட்டா. அவளோட இழப்பை ஏத்துக்கவே முடியாத அந்த வயசுல என்கிட்ட ஒரு முறையாவது வந்து பேசிட மாட்டாளான்னு எவ்வளவோ நாள் தனிமையில ஏங்கிருக்கேன். ஆனா ஒரு நாளும் எனக்கு அந்த மேஜிக் நடந்தது இல்ல. அதுல இருந்தே வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம அவளையே நினைச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சேன். கடைசியா எனக்கு 40 வயசும் ஆச்சு. ஒரு வழியா ப்ரொஃபஸர் ஆயிட்டேன். அப்போதான் ஒரு நாள் என்னோட வேலை விஷயமா நான் பக்கத்து ஊர்ல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. வேற வழி இல்லாம நானும் கிளம்பி வந்தேன். நான் வந்த நேரமோ என்னவோ தெரியல, நான் தங்க வேண்டிய வீடு பத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப அன்லக்கின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல இப்ப எங்கடா போய் தங்க போறேன்னு யோசிச்சேன். எனக்கு ஒருத்தங்க வீட்டுல தங்கிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நானும் அங்க போய் அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அண்ட் அவங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நானும் அங்கேயே தங்க சம்மதிச்சேன். அவங்க வீட்டுல இருக்கிறது மொத்தம் 3 பேர், அம்மா, பொண்ணு, அப்புறம் அந்த சர்வன்ட். இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால ஒரு சிங்கிள் பேரண்டா தான் எங்களோட பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்பதான் அவங்க அவங்களோட கார்டனை சுத்தி பக்கம் கூட்டிட்டு போனாங்க. அங்கதான் லோலிட்டாவை நான் முறையா பார்த்தேன். அவளை பார்த்த முறையே இறந்து போன என்னோட காதலிய எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. மெய் மறந்து போனா அவளை அப்படியே பார்த்துக்கிட்டு நின்னுட்டேன். சரி, இவ்வளவு நேரம் கதை சொன்னல, யார் தெரியுமா? நான் தான் இந்த கதையோட கதாநாயகன் மிஸ்டர் ஹம்பர்ட். இப்படின்னு சொல்லி இந்த பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாரு. பொதுவா நம்ம ஹீரோக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அதை நம்ம ஹீரோக்குன்னு சொல்லிட முடியாது. அந்த காலத்துல பெருசா டெக்னாலஜிஸ் இல்லாததுனால நிறைய பேர் மைண்ட்ல நினைக்கிறத ஒரு டைரியில எழுதி வைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் லோலிட்டாவை பார்த்ததுல இருந்து அவருக்கு ஃபீல் ஆன நிறைய விஷயங்களை அந்த டைரியில எழுதி வைக்கிறாரு. நல்லா பாத்துக்குங்க, இந்த டைரி தான் இவரோட வாழ்க்கையையும் லோலிட்டாவோட வாழ்க்கையையும் ஒரு கட்டத்துல திருப்பி போட போகுது. ஹீரோவோட ரூமா லோலிட்டாவோட ரூமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நேருக்கு நேரா இருக்கிறதுனால லோலிட்டா பண்ற ஒரு சில கிரேசியான விஷயங்களை இவர் ரொம்பவே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு டயர்டா உட்கார்ந்து இருக்கும்போது லோலிட்டா அவளோட ரூம்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போக என்னடா இதுன்னு நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்பதான் லோலிட்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீமா திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ ரொம்பவே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. காலையிலேயே லோலிட்டாவோட அம்மா லோலிட்டாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவளோட அம்மா அடிக்கடி இவளை திட்டுவாங்க போல. இதனாலே இவ சில டைம் ரொம்ப கடுப்பாவரா. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு. அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே லோலிட்டா இவரோட ரூமுக்கும் வரா. கொஞ்சம் மன
வளர்ச்சி சரியில்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பாக்குற நம்மளுக்கும் அப்படிதான் தோணுது. அப்போ வாயில போட்டுக்கிட்டு இருந்த பபிள் கம் எடுத்து இவர் எழுதிட்டு இருந்த பேப்பர்ல ஒட்டுறா. அப்போ ஒரு மாதிரி இவரை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் அவங்க அம்மா மறுபடியும் கத்திக்கிட்டே வர சத்தம் கேக்குது. கேட்ட உடனே அவளோட ரூமுக்கு ஓடிடுறா. நம்ம ஹீரோவும் அவ ஒட்டிட்டு போன சிவிங்கத்தை நோட் பண்ணி அவசரமா எடுத்து வாயில போட அவங்க அம்மா வரன்னு கரெக்டா இருக்கு. வந்த லோலிட்டாவோட அம்மாவும் என் பொண்ணு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் இல்ல சும்மாதான் வந்தான்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ லோலிட்டாவோட அம்மான்னு 3 பேரும் உட்காந்து ரிலாக்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லோலிட்டாவோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே கடலை போடுறாங்க. இதுல இருந்தே நம்ம ஹீரோ இவங்க நம்மள லவ் பண்றாங்க போலன்னு கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு லோலிட்டாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் நம்ம ஹீரோ ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற கிளாஸ்ல வாயில போட்டிருந்த பிரேஸ கழட்டி போட்டு செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனாலும் லோலிட்டாவோட அம்மா நம்ம ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இதனாலே நம்ம ஹீரோ குளிக்க போகும்போதெல்லாம் நானும் கூட வரேன்னு சொல்லி இவர் கூட ரொம்பவே க்ளோஸா பழக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாம இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இவரும் லோலிட்டாவோட அம்மாவை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அங்கேயே தங்க முடியும். இப்ப கட் பண்ணா மறுபடியும் லோலிட்டாவோட அம்மா லோலிட்டாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லோலிட்டாவை ஹாஸ்டலுக்கு அனுப்ப போறாங்களாம். இது லோலிட்டாக்கு சுத்தமா பிடிக்கல. இதனாலேயே அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து உன்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு பெல்ட்டாலேயே ஓங்கி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இப்ப கட் பண்ணா அவ்வளவுதான் நம்ம லோலிட்டாவோட லக்கேஜஸ் எல்லாம் கார்ல ஏத்துறாங்க. அவளை உண்மையிலேயே ஹாஸ்டல்ல சேர்க்க போறாங்க போல. நம்ம ஹீரோவும் அவன் கிளம்புறத ஜன்னல்ல இருந்து ரொம்பவே சோகமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ லோலிட்டாவும் அந்த சர்வெண்ட்டை கடைசியா கட்டி பிடிச்சு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோவும் ஜன்னல்ல இருந்து ரொம்பவே சோகமா பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஜன்னல்ல இவர் பாக்குறத பார்த்த லோலிட்டா என்ன நினைச்சாலும் தெரியல தபதபன்னு வீட்டுக்குள்ள ஓடி வரா. வீட்டுக்குள்ள ஓடி வந்த லோலிட்டா நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு அவளோட முதல் முத்தத்தை கொடுக்குறா. அவ்வளவுதான். ஆல்ரெடி லவ்ல முழுகி போன நம்ம ஹீரோக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தை தருது. அப்படியே லோலிட்டா இங்க இருந்து கிளம்புறத ரொம்பவே சோகமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி ஒரு வெள்ளை நாயும் அந்த காரை துரத்திக்கிட்டே ஓடுது. அந்த நாய் இல்ல நம்ம ஹீரோட மனசு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைரக்டர் இந்த இடத்துல அந்த நாயை ஓட வச்சிருக்காரு போல. இப்போ வேற வழி இல்ல. ஆசைப்பட்ட லோலிட்டாவும் போயிட்டா. அதனாலே அவர் ரூமுக்குள்ள ரொம்பவே சோகமா போன ஹீரோ அவ யூஸ் பண்ண துணியெல்லாம் கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அந்த நேரம் பார்த்து சர்வன்ட்டும் ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்காக கையில ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லோலிட்டாவோட ரூம்ல இருந்து சத்தம் வர அங்க வந்து பார்த்த சர்வன் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி திருன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு இவன் என்னடா இந்த ரூம்ல பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை யார் இந்த லெட்டரை நம்மளுக்கு அனுப்பியிருப்பான்னு பார்க்கும்போது எஸ் நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இந்த லெட்டரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன போட்டிருக்குன்னா லோலிட்டாவை நான் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம லவ்க்குள்ள எக்காரணத்தை கொண்டு ஒரு தடையா வந்துடக்கூடாதுன்றதுனாலதான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் செம்ம காண்டா ஆகுறாரு. பட் வேற வழி இல்ல. அப்படியே நாட்கள் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோவும் லோலிட்டாவோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இதுல பெரிய அளவுக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லதா இருக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு நாள் வெளியே போயிட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ லோலிட்டாவோட அம்மா எதையோ அழுதுகிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோட பர்சனல் டைரி. நான் முன்னாடியே ஒரு இடத்துல சொன்னல இந்த ஒரு டைரியால நம்ம ஹீரோட வாழ்க்கையும் லோலிட்டாவோட வாழ்க்கையும் தலைகீழா மாற போகுதுன்னு. அது இந்த இடம் தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி அந்த டைரியில அவர் என்னதான் எழுதி வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா நான் லோலிட்டாக்காக தான் இங்க இருக்கேன். லோலிட்டா மட்டும் இல்லனா நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். லோலிட்டாவோட அம்மாவே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஆனாலும் நான் அவங்க கூட லோலிட்டாக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இப்ப வேற வழி இல்ல. இவங்களை எப்படியாவது சமாளிச்சே ஆகணும். சரி கொஞ்சம் ட்ரிங்க் கொடுத்து சமாளிக்கலான்னு கிச்சனுக்கு போய் ட்ரிங்க் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹால்ல பார்த்தா ஹால்ல லோலிட்டாவோட அம்மாவை காணோம். எங்கடா போனாங்கன்னு வெளியே வந்து பார்த்தா வெளியே ஒரு ஆம்புலன்ஸா போயிட்டு இருக்கு. என்னடா ரோட்ல போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல லோலிட்டாவோட அம்மா ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. இவருக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்தை எப்படி லோலிட்டா கிட்ட சொல்ல போறோம்னு புரியல. அப்படியே ஒரு மாதிரி நொந்து போய் கார் மேலே சாஞ்சிடுறாரு. இப்ப மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ அவங்களுக்காக ரெடி பண்ண ட்ரிங்க குடிச்சிட்டு அழுவாருன்னு பார்த்தா சிரிக்கிறாரு. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது லோலிட்டாவோட அம்மா இருந்ததுல இவருக்கு எந்த வருத்தமும் இல்லங்கிறது. என்ன வில்லத்தனம் இல்ல. அப்புறம் என்ன லோலிட்டாவோட ஹாஸ்டலுக்கு போன் பண்ணி அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதனால ஒரு வாரம் லீவ் வேணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா இவளோட அம்மா இறந்தது இவளுக்கு தெரியாததுனால ஜாலியா அவளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு வரா. சரி ஹீரோ லோலிட்டாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா லோலிட்டாவோட அம்மா இருந்ததா லோலிட்டா கிட்ட சொல்லவே இல்ல. அது அவகிட்ட சொல்லாமலே அவளை ஜாலியா ஹோட்டல் பார்க்குன்னு கூட்டிட்டு சுத்துறதுக்கு பிளான் போடுறாரு. இவளுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாம ரொம்பவே ஜாலியா இருக்கா. அப்பதான் கார்க்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு போலீஸ்காரங்க வர ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 2 பேரும் அவர் பாக்குறதுக்கு முன்னாடி தப்பிக்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து எப்படியே பேசி சமாளிச்சு ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்த நம்ம ஹீரோவும் ரிசப்ஷன்ல டபுள் பெட்ரூம் கேக்குறாரு. ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்டோ எங்க கிட்ட இப்போதைக்கு சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்குன்னு சொல்ல இல்ல நாங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கோம் எப்படியாவது டபுள் பெட்ரூம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லோலிட்டா ஒரு குட்டி நாயை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ யோ ஏதாவது ஒரு ரூம் சீக்கிரம் குடியான டென்ஷன் ஆவ அகைன் இந்த பக்கமும் லோலிட்டா அந்த நாயை துரத்திக்கிட்டு போவ அந்த நாயை அவங்க ஓனர் கிட்ட போய் நிக்க. இப்ப அந்த நாயோட ஓனர் லோலிட்டாவை பார்த்துட்டு நீ ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட லோலிட்டா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறா. ஏன்னா லோலிட்டாவுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிறது தான் கனவா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் லோலிட்டாவை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறா. லோலிட்டாவும் டயர்டா இருக்குன்னு படுத்துற. சரி நம்ம ஹீரோவும் தம் அடிக்கலாம்னு வெளியே வரா. இப்ப வெளியே வந்து பார்த்தா அந்த நாயோட ஓனர் இருக்கான் இல்லையா அந்த வெள்ளை சூட் போட்டவன் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறான். என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு யார் உன்னோட சொந்த பொண்ணான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாவே என்னோட சொந்த பொண்ணு தான் சொல்ல அப்ப உங்களோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்க என்னோட ஒய்ஃப் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொல்ல இதுக்கு மேல இவங்க கிட்ட வாய் கொடுத்தனா நம்மளோட புட்டு
நட் எல்லாம் வெளியே வந்துரும் சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கே போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது, அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போகும்போது கூட நம்ம ஹீரோ எப்படா இவளோட அம்மா இறந்ததா இவகிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து லோலிட்டாவும் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்ல அங்க பக்கத்துல இருந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி லோலிட்டாவும் இறங்கி போயிடுறா. அப்பவும் பாருங்க நம்ம ஹீரோ எப்படா சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே மனசுல ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இதை நம்ம சொல்லியே ஆகணும்னு லோலிட்டா வந்து அவகிட்ட சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணா லோலிட்டா ரூம்ல உட்காந்துக்கிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. இவரும் எப்படா சமாதானப்படுத்துறதுன்னு படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப லோலிட்டா அப்படியே அழுதுகிட்டே இவர்கிட்ட வர அப்படியே கட்டி பிடிச்சே சமாதானப்படுத்துறாரு. அவ்வளவுதாங்க. அப்படியே அந்த நாள் ஓடுது. இப்ப அடுத்த நாள் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போற வழியெல்லாம் லோலிட்டா செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு வரா. நம்ம ஹீரோவால காரே ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு வரானா பாத்துக்கங்களேன். கையில கிடைக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ மேல தூக்கி அடிக்கிறா. இதுல இருந்தே தெரியுது ஒரு அளவுக்கு அவ அவங்க அம்மாவோட இழப்புல இருந்து தேறி வந்துட்டான்னு. இப்ப நைட் ஆகிட்டதுனால இன்னொரு ஹோட்டல்ல தங்கறதுக்கு வராங்க. அங்கேயே ஒரு ரூம் எடுத்து நைட் ஸ்டே பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம லோலிட்டா படிக்கிற ஸ்கூல் போல. ஒரு வாரமா அவ ஸ்கூலுக்கு வராதனால என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக நம்ம ஹீரோவை வர சொல்லிருக்காங்க போல. வந்த நம்ம ஹீரோ கிட்ட சார மாதிரியா கேள்வி கேட்கறாங்க. அவளுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் கத்து கொடுக்குறீங்களா இல்லையா, அவளோட நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. நம்மளதான் சொல்றாங்களோன்னு. ஐயோ ஹீரோவோட மூஞ்ச பாக்கணுமே. அப்புறம் ஏதேதோ சமாளிச்சு அவ இனிமே ஸ்கூலுக்கு சரியா வருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் சரி லோலிட்டாவை இனிமேலாவது நம்ம ஒழுங்கா பாத்துக்கலாம்னு சொல்லி அவளோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சு லோலிட்டாவோட தலைமுடியெல்லாம் வாரி அவளை ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்புறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. லோலிட்டா ஒரு ஸ்கூல் டிராமாலே கலந்துக்கிறா. இதை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் அங்க போறாரு. பார்த்தா எல்லாம் அங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ லோலிட்டாவோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அதோ அங்க ஒருத்தர் நிக்கிறாரே, அவரை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு கேக்குறா. யாரா நம்ம ஹீரோ திரும்பி பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங். என்னன்னா முன்னாடி தங்கிட்டு இருந்த ஒரு ஹோட்டல்ல நம்ம ஹீரோ கிட்ட லோலிட்டாவை பார்த்து இது ஒரு பொண்ணான்னு கேட்டிருப்பார்ல, ஒரு வெள்ளை கலர் கோட் ஷூட் போட்டிருந்தவர் அவர் வந்து அங்க நின்னுட்டு இருக்காரு. இது பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்னடா பண்ணிட்டு இருக்கா இங்கன்னு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோவை லோலிட்டா படிக்கிற ஸ்கூலுக்கு பிரின்சிபல் வர சொல்லிருக்காங்க போல. வந்த நம்ம ஹீரோ கிட்டே லோலிட்டாவோட நடவடிக்கையில ரொம்ப பெரிய மாற்றம் தெரியுது. அவ இப்பெல்லாம் ரொம்ப எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை சரியா பாத்துக்கிறீங்களா இல்லையா, அவளுக்கு குட் டச் பேட் டச் கத்து தரீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங் ஆகுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ அடிக்கடி லீவ் எடுக்கிறா. ஒருவேளை அப்படியே ஸ்கூலுக்கு வந்தாலும் ஆஃப் டே லீவ் போட்டு மறுபடியும் வெளியவே போயிடுறா. ஏன் இந்த மாதிரி அடிக்கடி லீவ் எடுக்க வைக்கிறீங்கன்னு அவங்க பிரின்சிபல் கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இதை பத்திலாம் தெரியாது. அவர் தினமும் லீவ் போட விடாம அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப கட் பண்ணா லோலிட்டா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோவும் லோலிட்டா கிட்ட பொறுமையா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம லோலிட்டாவும் நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல பியானோ கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் லேட்டா வரேன்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோவை இதை நம்ப தயாரா இல்ல. சோ மறுபடியும் கேக்குறாரு, என்கிட்ட பொய் சொல்லாத, உன்னோட பிரின்சிபல் இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லிருந்தாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா லோலிட்டா மறுபடியும் இல்ல, நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல பியானோ கிளாஸ் தான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோவும் அப்போ உன்னோட ஃப்ரெண்டோட நம்பர் கொடுன்னு கேக்குறாரு. அவளும் சொல்ல இவரும் அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கால் பண்ணி கேக்குறாரு, இந்த மாதிரி லோலிட்டா உங்க வீட்டுக்கு தான் பியானோ கிளாஸ் கத்துக்க வராளான்னு. இப்ப அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வரது இல்லையான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ செம காண்டா ஆகுறாரு. இப்ப அப்படியே காலை கட் பண்ணிட்டு லோலிட்டா கிட்ட போய் என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்காதுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அவளும் என் வாழ்க்கையில தலையிறதுக்கு நீங்க யாருன்னு கத்த, நம்ம ஹீரோவும் நான் தாண்டி இப்போ உன்னை பாத்துக்கிற கார்டியன்னு கத்த, அதுக்கு லோலிட்டாவும் எங்க அம்மாவோட சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி அவங்கள சாவடிச்சிங்கன்னு கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் மழையில நனைஞ்சுக்கிட்டு அவளை சமாதானப்படுத்த ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவ எங்க போனான்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்க அப்போ ஒரு கடைக்கு வெளியே அவளோட சைக்கிள் இருக்கிறத பாக்குறாரு. இப்ப உடனே அந்த கடையோட பக்கத்துல போனா லோலிட்டா யார்கிட்டயும் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோவும் வெளிப்பக்க கண்ணாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட தான் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு உடனே கதவு திறக்க ட்ரை பண்றாரு. இவர் உள்ள வரத பார்த்தவன பட்டுன்னு லோலிட்டா காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணிட்டு இவர்கிட்ட ஓடி வந்து என்ன சமாதானப்படுத்தணும்னா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தாங்க போதும்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவும் இப்போதைக்கு இவகிட்ட சண்டை போட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி அவ கேக்குற ஐஸ்கிரீமும் வாங்கி தராரு. இப்ப ரெண்டு பேரும் மறுபடியும் சமாதானமா வீட்டுக்கும் கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோ வீட்ல இருந்தா தானே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு மறுபடியும் ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி அவங்க ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கிற அவங்களோட காரை இன்னொரு கார் ஃபாலோ பண்றதை காட்டுறாங்க. அண்ட் இதை நம்ம ஹீரோவை ரொம்ப நேரமா நோட் பண்ணிக்கிட்டே வராரு. இப்ப நம்ம ஹீரோ உடனே லோலிட்டா கிட்ட காரோட டேஷ்போர்ட்ல இருந்து நோட் பென் எடுக்க சொல்லி அந்த காரோட நம்பரை நோட் பண்ண சொல்றாரு. இவ்வளவு நோட் பண்றா, ஆனா தப்பா நோட் பண்றா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணவே இல்ல. இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது லோலிட்டாக்கு தெரிஞ்ச யாரோ தான் இவங்களோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ரொம்ப தூரம் போன நம்ம ஹீரோட கார் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல நிக்குது. நம்ம ஹீரோ கடவுள்ல ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க லோலிட்டா கார்ல உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப கடவுள்ல இருந்து நம்ம ஹீரோ லோலிட்டாவை பார்க்க அவ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ கதவு திறந்துகிட்டு வெளியே வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா யாரும் இல்ல. இப்ப உடனே லோலிட்டா கிட்ட போய் யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்தேன்னு கேக்குறாரு. அவளும் யாரோ அட்ரஸ் கேட்டு வந்தாங்க, அதான் சொன்னா என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேக்குறா. அட என்னையா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப மறுபடியும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் இவங்களை ஃபாலோ பண்ண கார் பின்னாடி வர ஆரம்பிக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோ ரொம்பவே வேகமா காரை ஓட்ட ஒரு கட்டத்துல இவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆகி நடுக்காட்டுக்குள்ளே நின்றுது. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம பஞ்சர் போடுறதுக்காக அந்த கார்ல இருந்து வெளியே இறங்க அந்த டைம் பார்த்து இவங்களை ஃபாலோ பண்ண கார் வர இத பார்த்து நம்ம ஹீரோ காண்டாயி உடனே யார் தாண்டா நீ அந்த காரை துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த கார்ல இருந்தவனும் ரிவர்ஸ்ல போயிட இப்ப பஞ்சரான இவங்களோட கார் ஹேண்ட் பிரேக் போடாதனால முன்னாடி போக ஆரம்பிச்சுது. இத பார்த்த நம்ம ஹீரோ ஐயோ இது என்னடா புது பிரச்சனைன்னு அவரோட காரை பிடிக்க துரத்துறாரு.
சொல்றாரு. இப்ப எப்படியோ காரை பிடிச்சி உள்ள பார்த்தா நம்ம லோலிட்டா ஜாலியா ஸ்டேரிங்க திருப்பிட்டு இருக்காங்க. ஏமா கொஞ்சம் அந்த ஹேண்ட் பிரேக்க போடுமான்னு சொல்லி பார்த்தா எப்படியோ ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி பஞ்சர் ஓட்டி மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப போற வழியில எப்படியாவது ஒரு போலீஸ பார்த்து அந்த கார்ல இருந்தவனே அந்த காரையும் அரெஸ்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதனாலே அந்த காரோட நம்பர் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தாங்களா ஒரு நோட்ல. அந்த நோட்ல எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அந்த காரோட நம்பர் எல்லாம் லோலிட்டா தப்பா எழுதி வச்சிருக்கா. இப்ப வரும் பாருங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கோவம். கார் அப்படியே சைடுல நிறுத்திட்டு லோலிட்டா கண்ணத்திலே பலான்னு விடுறாரு. அவ்வளவுதாங்க. மறுபடியும் லோலிட்டா அவர்கிட்ட அழுதுகிட்டே சண்டை போட்டுட்டு கார்ல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறா. வேற வழி இல்ல. மறுபடியும் நம்ம ஹீரோ எப்படியோ போய் சமாதானம் பண்ணி மறுபடியும் கார்ல உட்கார வச்சு ட்ரிப் கண்டினியூ பண்றாங்க. இப்போ ஒரு சிட்டிக்கு போய் அங்கேயே ரூம் எடுக்கிறாங்க. அந்த ரூம்ல லோலிட்டாவை தங்க வச்சுட்டு இவரை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர அது வரைக்கும் சும்மா இருக்காம அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு சொல்றாரு. அதுக்கு லோலிட்டாவும் வரும்பொழுது எனக்கு பனானா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல சரி ஓகே நாங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வெளியே போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா லோலிட்டா லிப்ஸ்டிக் எல்லாம் பூசிக்கிட்டு ஒரு மாதிரி ஏக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளவுதாங்க. இப்ப அங்கேயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. நைட் ஆகுது. திடீர்னு பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம். வெளியே ஒரே இடி மழையா இருக்கு. யாரானு பயந்துகிட்டே கதவு திறந்து பார்த்தா இவரோட ஃபேஸ் மாதிரியே மாஸ்க போட்டுக்கிட்டு நிறைய பேர் வெளியே நின்னு சிரிக்கிற மாதிரியே இருக்கு. பயந்து போய் கதவு சாத்தின இவரு சரி ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு கண்ணாடி கிட்ட போய் பார்த்தா இவரோட முகமே இவருக்கு வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கு. இப்ப பயந்து போன ஹீரோ உடனே கையில கன் எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா எங்க நம்மள ஃபாலோ பண்ணவன் வந்துட்டு போறானோன்னு லோலிட்டாவை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா வேற ஒரு ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. இப்ப அங்க போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது லோலிட்டாவை பார்த்தா அவ குளிர் ஜுரத்துல நடுங்கிட்டு இருக்கா. இப்ப லோலிட்டாவை உடனே ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறாரு. அங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட பேசுறாரு. அவளுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, கார்டியன் நான் மட்டும் தான் இருக்கேன். சோ இன்னைக்கு நைட் நான் இங்க தங்கிக்கலாமான்னு கேட்க அதுக்கு டாக்டரும் இல்லங்க பேஷண்ட் மட்டும் தான் இங்க தங்க முடியும், நீங்க வேற எங்கேயாவது வெளியே தங்கிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப வேற வழி இல்ல. கடைசியா பார்த்தா அந்த ஹோட்டல்லே தங்குறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி லோலிட்டா எப்படி இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற நர்ஸும் இல்லையே அவ காலையிலே டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டாலேன்னு சொல்ல இத கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாவுது. உடனே அந்த காலை கட் பண்ணிட்டு வேகமா கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு வராரு. வந்து லோலிட்டா அட்மிட் ஆயிருந்த பெட்டை பார்த்தா எஸ் அவ அங்க இல்ல. இப்ப நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். அவனை எங்கடா போனா லோலிட்டானா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த எல்லாரையும் பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே கலவரம் ஆகுது. லோலிட்டாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரை கொலை பண்ணவே போயிடுறாரு. இந்த நேரம் பார்த்து எதர்ச்சியா போலீஸ் அந்த ஹாஸ்பிடலுக்கு வர இது நம்ம ஹீரோவும் பார்த்து ஆஹா இதுக்கு மேல நம்ம சண்டை போட்டோம்னா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னு பயந்து நேக்கா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ எங்க போயிருப்பான்னு புரியல. சோ அதனாலே ஆல்ரெடி தங்கிட்டு வந்தா எல்லா ஹோட்டலுக்கும் போய் இவங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த பர்சனோட டீடைல் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு லோலிட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்கல. நாட்கள் ஓடுது. இப்ப நாட்கள் பல மாதங்கள் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் லோலிட்டா எங்க இருக்கான்னு தெரியல. அவ கார்ல யூஸ் பண்ண பல பொருட்கள் எடுத்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் பல நாட்கள் ஓடுது. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை வேற யாரும் எழுதல, நம்ம லோலிட்டா தான் எழுதிருக்கா. அந்த லெட்டரை படிக்கிறேன் கேளுங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. என்னோட வாழ்க்கையே இப்ப மாறி இருக்கு. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஒரு குழந்தைய பெத்து எடுக்க போறேன். எனக்கு தெரியும் நான் இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு. ஆனாலும் எனக்கு வேற வழி இல்ல. அதனாலதான் உங்களை விட்டு நான் ஓடி வந்துட்டேன். இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. நான் உங்களுக்கு இந்த லெட்டர் எழுதின காரணமே இப்ப என்னோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு. எங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு வாரம் தான் சமாளிக்க முடியும். சோ உங்களால முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் இந்த ஒரு லெட்டர் எழுதுறேன் டாட். உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா இந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து என்ன பாருங்கன்னு எழுதிருக்கு. இப்போ உடனே நம்ம ஹீரோவும் அந்த அட்ரஸ்க்கு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாரு. இப்ப அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினா நம்ம லோலிட்டா தான் கதவையே திறக்கிறா. பார்த்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்கா. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட்டாவும் இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோ அங்கேயே மனசொடைஞ்சு போயிடுறாரு. இப்பதான் அவர் உள்ள வர சொல்லி என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிறது கனவா இருந்துச்சு. ஆனா அதை வெளியே நான் யார்கிட்டயும் சொன்னதில்ல. அப்போதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போன ஒரு ஹோட்டல்ல ஒருத்தரை மீட் பண்ண. அவர் என்ன பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நானும் ஒரு பெரிய டைரக்டர் தான், உனக்கு நான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னாரு. நானும் அவர் பேச்சை நம்பி உங்களுக்கே தெரியாம நிறைய இடத்துல மீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை விட்டுட்டு அவர் கூடவே போயிட்டேன். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சினிமா டைரக்டர்ல தப்பான படங்களை எடுக்கிற டைரக்டர்னு. இதனாலே என்ன கட்டாயப்படுத்தி பல தப்பான படங்களை எடுத்தாரு. மேலும் என்ன பயங்கரமா சீரழிச்சாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாம நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அப்படி தப்பிச்சு வந்த எனக்கு இவர் தான் வாழ்க்கை கொடுத்தாரு. இப்ப அவரோட குழந்தைய தான் நான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். இப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. குத்துமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காரு. இப்ப அழுதுட்டே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவ கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கார் எடுக்கும்போது லோலிட்டா எதிரில நின்னுட்டு இருக்கா. இவரும் அப்படியே பாக்குறாரு. லோலிட்டாவை பார்த்தா பழைய ஞாபகங்கள் இவருக்கு வருது. அவ அப்படியே அந்த இடத்துல டாடா காட்டுறா. ரொம்பவே சோகமா அவளை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்பதான் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது லோலிட்டாவை இவ்வளவு கஷ்டப்படுத்தின அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அதனாலே அவனோட வீடை தேடி கண்டுபிடிச்சு போறாரு. அப்போ இவருக்காக காத்துட்டு இருந்த வில்லனோ வா வா நீ வருவன்னு எனக்கு தெரியும் சொல்ல நம்ம ஹீரோவும் லோலிட்டாவை ஏன்டா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. அதுக்கு வில்லனோ நீ மட்டும் என்ன ஒழுக்கமா, ஊரெல்லாம் அந்த பொண்ணுக்கு அப்பன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள புருஷ மாதிரி இருந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காவது நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து டம்மு டம்முன்னு சுட எப்பா 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 என்ன மாதிரியான ஒரு ஃபைட் சீனை காட்டியிருப்பாங்க தெரியுமா இங்க. இப்ப அவ்வளவுதான், வில்லனுக்கும் நம்ம சாவ போறோம் தெரிஞ்சு போச்சு. கடைசியா பெட்ல போய் படுத்துக்கிட்டு இப்ப என்ன சுடுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் கரெக்டா பார்த்து சுட அந்த இடத்துல வில்லன் செத்து போறான். அவ்வளவுதாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கிளம்பி கார்ல போய்கிட்டு
வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த சீனை தான் ஸ்டார்டிங்ல பாத்திருப்போம். ஹீரோ மூஞ்சி ஃபுல்லா ரத்தத்தோட கையில ஒரு ஹேர் பின்ன வச்சுக்கிட்டு காரை ஏடா கூடமா ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப அதே சீனை தான் காட்டுறாங்க. பின்னாடி பார்த்தா போலீஸே ஒரு துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோவும் வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப எதிரில போலீஸும் காரை குறுக்குல நிறுத்தி ஒழுங்கா நில்லுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ லைட்டா சிரிச்சிட்டு காரை நிறுத்தாம சைட்ல புல்வெளிக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு அங்க இருந்து இறங்கி ஒரு மலை உச்சியில இருந்து லோலிட்டா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த டவுனை பாக்குறாரு. அப்படியே இவருக்கு லோலிட்டா கூட வாழ்ந்த அந்த பழைய நினைவுகள் வர இந்த படம் இங்கேயே முடிவுக்கு வருது. இந்த படத்தோட எண்டிங்ல தான் நம்மளுக்கே ஒரு சில விஷயம் புரியுது. அதாவது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த கதை ஒண்ணும் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி கிடையாதான். இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதாவது உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். இதோ நீங்க போட்டோல பாத்துட்டு இருக்கீங்களே, இவங்க தான் உண்மையான லோலிட்டா ஹம்பர். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கும் லோலிட்டாக்கும் என்னாச்சுன்னு பார்த்தா, கொலை பண்ணதுக்காக நம்ம ஹீரோவை ஜெயில போட்டுறாங்க. அங்க அவரு ஒரு குடும்பத்தையே அழிச்சு ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டுமேனு ஜெயிலையே அதை நினைச்சே இறந்து போயிருக்காரு. நவம்பர் 16, 1950. இந்த பக்கம் பார்த்தா லோலிட்டா பிரெக்னன்ட்டா இருந்ததுனால ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றாங்க. ஆனா அவளால அந்த வலியை தாங்க முடியல. ஏன்னா லோலிட்டா பிரெக்னன்ட்டா இருந்த டைம்ல அவளோட வயசு வெறும் 13 தான். இதனாலேயே வலி தாங்க முடியாம சரியா ஹம்பர் ஜெயில இறந்த 9 நாள் கழிச்சு நவம்பர் 25, 1950 லோலிட்டா இறந்து போறா. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரியான வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். பை பாய்.